தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்ட்லி ட்ரிப்பை பிளான் பண்ணுறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிஞ்சிடும். பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வீக்ஸ் ஆஃப் எஃபர்ட் தேவை இருக்குதுங்க. ஹே அமிகோஸ், என்னடா துணியெல்லாம் இப்படி பரப்பி போட்டு கடை மாதிரி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் ட்ரிப்புக்காக பேக் பண்ணுறேன். என்ன ட்ரெஸ் போடன்னு தெரியல. அதை யோசிச்சுட்டு தான் இந்த குளறுபடி நடந்துகிட்ருக்கு. யூஸ்வலாகவே பொண்ணுங்களுக்கு இருக்க ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்கக்கிட்ட என்ன தான் கபோர்ட் நிரம்பி வழிகிற அளவுக்கு கிளாத்ஸ் இருந்தாலும் பட் வெளியே போகணுன்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு கிளாத்து கூட இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஒன்றுமே இல்லையே, கடையில் போய் வாங்கலாமான்ட்டு ஒரு ஐடியா தோணும். அது எனக்குன்னு இல்லைங்க, பேசிக்காகவே எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த சென்ஸ் இருக்கும். எனக்கு வீடியோ பார்க்குற நீங்களும் ரிலேட் பண்ணலாம்ல. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே பேக்கில் என்னோடய கிளாத் எடுத்து வைக்கலான்னு பார்த்தானா என் டாக் உள்ளே உட்காந்துட்டு அந்த கிளாத்து மேலே அதுக்கு என்னமோ பெட்டு போட்டு நான் வச்ச மாதிரியும் அது உள்ளே உட்காந்துட்டு அது ஃபன் பண்ணிகிட்டு இருந்ததுங்க, என்னை டென்ஷன் படுத்திட்டு. நெக்ஸ்ட்டு என்னோடய துணிகள்லாம் ஒன் டே எடுத்துச்சு. நெக்ஸ்ட் டே என் பப்பிக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு அவனோட பாக்ஸில் அவனோட ஷாம்பு, அப்புறம் அவனோட பேஸ்ட் ப்ரஷ், அப்புறம் அவனோட டேக்கம் பவுடர், அவனோட கோம், அவனோட செயின், அப்புறம் அவனோட ஃபுட், இதெல்லாம் அவனுக்கு பேக் பண்ணி அவனுக்காக எடுத்து வச்சுட்ருந்தேன். ஏன்னா ட்ராவல் இது வரைக்கும் லாங்காக அவன் போனதில்லை. மேபி ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இது வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான். அண்ட் இது அவனோட சூ ஸ்டிக்குங்க. காரில் சும்மா இருந்தானா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருப்பான். நாப்பு அது இதுன்னு உடச்சிட்ருப்பான். அதனால சூ ஸ்டிக் வாங்கிட்டேன். அதை போட்டு அவன் கடிச்சிட்ருப்பான்றதுக்காக. அப்புறம் இது அவனோட மாய்ஸ்சரைசிங் ப்ரஷ்ஷு, இதெல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு டம்மி ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அவனோட ஃபுட்டை எடுத்துகிட்டு வச்சாச்சு. அவன் சரியான சாப்பாடுறாம. நெக்ஸ்ட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. நம்மளும் ஃபீட் பண்ணணும்ல, அதனால் நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, நட்ஸு, சிப்ஸு, அப்புறம் இருக்கிற எல்லா நட்ஸையும் போட்டு பேக் பண்ணி ஒரு ஸ்டோர் பாக்ஸில் போட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இது நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் காலையிலே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக டேடி நல்லா சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட்டு அப்புறம் டென்சோவுக்கு மார்னிங் பசி எடுக்குன்றதுக்காக அவனுக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, காரில் ஏறியாச்சுங்க கிளம்புறதுக்கு. ஃபைனலி 3 days ஆஃப் எஃபர்ட் ஆஃப் பேக்கிங் இஸ் டன். இனிமேல் கிளம்பி காரில் ஸ்வாயிங்னு போகிறது மட்டும்தாங்க வேலை. அவ்வளோதான், கார்லேயே ஏறியாச்சு. அங்கே டென்சோ பாருங்கள், நல்லா அந்த ஏர்லி மார்னிங் வியூ அவன் ரசிச்சிட்ருக்கான். போக போக சார் என்ன டார்ச்சர் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்தர் ட்ராவல் vlog அண்ட் ஃபர்தர் டென்சோவோட கார் அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் நான் ஃபர்தர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.